அடுத்த விருதுநகரிலிருந்து அடுத்து நாம் பார்க்க போகும் இன்னொரு அமைச்சர் தொகுதி. அமைச்சர் தொகுதி அடுத்தடுத்து பார்க்கிறோம், விஐபி தொகுதிகளாக மாறுகின்றன. அது என்ன தொகுதி என்பது குறித்து கங்கா ராமச்சந்திரனை கேட்போம். சொல்லுங்க கங்கா. அடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியை பார்க்க போறோம். திமுக சார்பா தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நிக்க போறதா சொல்லப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அங்க தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், வேளாண் துறை அமைச்சர். ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல அதிகபட்ச மவுஸ் இருக்க காரணத்தினால அவங்க நிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக சார்பா பக்த ரட்சகன் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. அதே சமயம் அதிமுக சார்பா செல்வி ராமஜெயம் அவங்களும் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. அதிமுக கூட்டணி சார்பா சௌமியா அன்புமணி அவங்க நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பா கவிதா ரங்கநாதன் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. கவிதா ரங்கநாதன் தான் நாம் தமிழர் சார்பா குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில நிக்க போறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பா வேட்பாளர், சரியான வேட்பாளர் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. பாருங்க, இது அமைச்சர் தொகுதியா இருக்கிறதுனால ஒரு விஐபி அந்தஸ்து, இன்னொரு விஐபி சௌமியா அன்புமணி போட்டிட்டா இன்னொரு விஐபி அந்தஸ்து ஆயிடும். ஆனா சௌமியா அன்புமணி தர்மபுரியை விட்டுட்டு இங்க வருவாங்களான்னு தெரியல. ஆனா உள்ளூர்ல வந்து நம்ம கேட்டபோது அதிமுக தொண்டர்களே சௌமியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல பாமக தொண்டர்களும் சொல்றாங்க. ஆனா இது ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் தான். ஒருவேளை தருமபுரிக்கும் அவங்க போகலாம், இல்லை இங்கேயும் வரலாம். அவங்க தான் விருப்பம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு தான். ஆனா இந்த தொகுதியை ஒதுக்குவார்களா என்ன? கடுமையான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு மிகப்பெரிய வெற்றி வேட்பாளர், தொடர்ந்து அமைச்சராக இருக்காரு. எனவே அவருக்கு கடுமையான ஒரு போட்டியை தரக்கூடிய வேட்பாளராக இருக்கணும் தான் அதிமுக எதிர்பார்க்கும். எனவே அமைச்சராக இருக்கிறார் என்பது அனைவரும் தெரிந்ததுதான். எனவே எப்படி இருக்கும் போட்டின்னு தெரியல. ஆனா இவருக்கு தான் முன்னணியில் இருப்பது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் தற்போதைக்குன்னு அங்க சொல்றாங்க. தகவல்கள்லாம் சொல்லுது, பல சர்வேக்கள் வருது, அதான் சொல்லுது. ஆனா கடுமையான போட்டி அதிமுக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பக்த ரட்சகன் செல்வி ராமஜெயம் இருக்காங்க. அதே போன்று கூட்டணி கட்சினா சௌமியா அன்புமணி போட்டிட்டாங்கன்னா கடும் போட்டிக்கிட்டே தீவிர கடும் போட்டி என்பது அப்படி ஒரு போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியில கவிதா ரங்கநாதன். ஆனால் தமிழக வெற்றி கழகம் வழக்கம் போல் இங்கும் முடிவு செய்யப்படுவது நிறைய பேர் இருக்காங்களா, யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாமல் விஜய் குழப்பத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் முடிவு செய்ய முடியல அவங்களால யாருக்குன்னு.